நாயகன்ல தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல்ல அறிமுகமாகிறேன். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 38 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல, மரபுக்காக சொல்லல, தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது. ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால. அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் பிலிமா இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம். அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம். பல பரிமாணங்கள், அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ரஹ்மான் சார், 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் ஒன்று ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. அதை விட பெருசா இருக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நான் பல படங்கள் நடிச்சாச்சு, 700 படங்கள் நடிச்சாச்சு. நான் இப்போதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன், என்னடா இது போருக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ எம் என்ஜாயிங் த ஃபீலிங். ஐ திங்க் you will all enjoy this film, and definitely it's going to be a film which will bring pride to Indian cinema. Thank you.